நரசிம்மர் இல்ல கொஞ்சம் பின்னாடி வாங்க, எல்லாரும் முன்னாடி வராதீங்க. நம்ம லைவ் எத்தனை நாடி எடுத்துக்கலாம் உள்ளவே தன்னுடைய மனமார்ந்த நன்றியை பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். அன்னியார் அவர்களுக்கு வெற்றி மாலையாக இந்த சோளிங்கர் பகுதியிலே நம்முடைய ஆள் உயர மாலையை நம்முடைய புரட்சி அன்னியார் அவர்களுக்கு இந்த பகுதியை சார்ந்த இந்த சோளிங்கர் தொகுதியிலே மீண்டும் முரசு சின்னம் வெற்றி பெற்றது என்கின்ற அந்த வெற்றி செய்தியை நரசிம்மருடைய அருளாலும் இந்த சோளிங்கர் தொகுதி மக்களின் ஆதரவோடும் நமது கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் மகத்தான வெற்றி பெற நீங்கள் அனைவரும் ஆதரவு தரணும் சொல்லி இந்த சுற்றுப்பயணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். என் உயிரில் கலந்த என் உயிரினும் மேலான
என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே நான் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் சுற்றுப்பயணத்திலே என்னோடு இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் எல்லாருக்கும் கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக வணக்கங்களை தெரிவிக்கிறேன். உறுதியாக ஏற்கனவே சோளிங்கர் தொகுதியை முரசு சின்னம் வென்றெடுத்து ஒரு சிறந்த வேட்பாளராக மனோகர் அவர்கள் இந்த சோளிங்கர் தொகுதியில மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கார். மக்கள் இந்த முறையும் மீண்டும் அந்த வாய்ப்பை தேமுதிகவுக்கும் முரசுக்கும் தரணும் சொல்லி இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். இது நம்மளுடைய முதல் கட்ட பயணம். தேர்தல் வரும்பொழுது மீண்டும் வருவோம். யாரோட கூட்டணியில் என்று பத்திரிகைக்காரங்க அதே கேட்காதீங்க. இப்போ நம்ம கழக வளர்ச்சியை தான் முழுசாக போக்கஸ் பண்றோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று கடைகோடியில இருக்கும் எங்கள் தொண்டர்களை, பூத் கமிட்டியை, நாளைக்கு கேப்டனுடைய ரத யாத்திரை குடியாத்தத்திலே இருந்து துவங்குகிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நரசிம்மருடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மக்களை சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி. வெற்றி பெற்று வந்து நம்ம தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்து மக்களுக்கு இந்த தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக நிச்சயமாக நாம் மாற்றி காட்டுவோம் என்று சொல்கிறேன். அதே மாதிரி இப்ப இருக்கின்ற விலைவாசி உயர்வு, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதை, டாஸ்மாக், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளுக்கும் நெசவாளர்களும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, ஆணவ படுகொலைகள் என்று எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு ரூபத்துல மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கு. எல்லா விலைவாசியும் உயர்ந்து போயிருக்கு. நிச்சயமாக இதை அத்தனையும் சரி செய்து நமது சோளிங்கர் தொகுதியை மீண்டும் நரசிம்மரின் அருளால் கேப்டனின் நரசிம்மா படத்தை போல மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று இந்த மக்களுக்காக சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். நம்ம தேமுதிக எந்த கூட்டணியை அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் கூட்டணியாக இருக்கும். அந்த வகையில் இந்த தொகுதியும் வெற்றி தொகுதியாக முரசுக்கு இருக்கும் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு